ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னுட்டு மாப்பிள்ளை பார்க்க வந்தவங்க சொல்லிடவும், உடனே அவங்க தம்பிங்களுக்கும் இவர் ஜாதகத்தால் கல்யாணம் நடக்காது, அப்படி நடந்தாலும் அவங்களோட ஒய்ஃப் இவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதை கேட்டதுமே சேரனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜாதகம் ஒன்று சேர்ந்தால் தான் மற்ற விஷயம்லாம் பேசலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம், ஆனால் இப்போ ஜாதகமே செட் ஆகலை, அதனால் எங்களுக்கு இந்த சம்மந்தமே வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க போயிடவும், அடுத்து சோழனும் பாண்டியனும் என்ன பண்ணுறாங்கன்னா, சேரன்கிட்ட போய் அண்ணன் நீலாம் இன்னும் இவங்க பேசினதை நினச்சி வருத்தப்படாதண்ணே, ஃபஸ்ட்டு இது உன்னோட ஜாதகமே கிடையாது, எங்களுக்கு உன்னுடைய பிறந்த தேதியும் தெரியலை, பிறந்த நாளும் எங்களுக்கு எதுன்னு எனக்கு தெரியலை, அதனால நாங்களாம் ஜோசியர்கிட்ட போய் எழுத வச்ச ஜாதகம் தான் இது உன்னோட ஜாதகமே கிடையாதுண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோட மனசை தேத்துற மாதிரி பேசவும், அடுத்து அவங்க பேசுகிறதெல்லாம் நீ காதலையே வாங்கிக்காதன அப்படின்ட்டு சொல்லிட்டு சோழன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க காரில் இருந்து இறங்குறப்பவே நல்ல நேரம் அப்படின்ட்டு பார்த்து தான் நாங்கள் இறங்குவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க உன்னை எதுக்குண்ணே வேணான்னு சொல்லணும், நான் சொல்கிறேனே அவங்க உங்களுக்கு செட்டே ஆகவே மாட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்து உங்களுக்கு பொண்ணு எடுத்தா கண்டிப்பாக தொட்டதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி நம்மளை உண்மையாகவே கஷ்டப்படுத்தியிருப்பாங்கண்ணே, உனக்கு இந்த மாதிரி குடும்பம்லாம் செட்டே ஆகாதுண்ணே, உனக்கு இருக்கக்கூடிய குணத்துக்கு அவங்கெல்லாம் நமக்கு வேணவே வேணான்னு, நீ அவங்க பேசினதை நினச்சி ஒன்றும் வருத்தப்படாதண்ணே அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் சரிடா விடுங்கடா, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவோம். அடுத்து எல்லாரும் பேசி முடித்து சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போது வீட்டில் எல்லாரும் சேரன் அண்ணனை தேடுறாங்க. பார்த்தா சேரன் ரூம்லேயே இல்லை. ஒவ்வொருத்தங்களா என்ன ஆச்சு, ஏன் அண்ணன் எங்கேயாச்சும் போயிட்டாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. நடேசன்கிட்டையும் போய் கேட்கவும், நடேசனும் அவன் அங்கே தான் இருப்பான், அவன் என்ன சின்ன பிள்ளையா, அவனை போய் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கத்தி விட்டுறாரு. அடுத்து பல்லவன் என்ன பண்ணுறான்னா, சேரனுடைய ரூமில் போய் தேடவும், சேரன் பெட் மேலே ஒரு லெட்டர் இருக்குது, அதை கொண்டு அண்ணன் ரூமில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு அண்ணன் அப்படின்ட்டு சொல்லவும், உடனே அதை வாங்கி பல்லவன் படிக்காரு. என்னால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், இத்தனை நாள் ஏதோ நமக்கு சூழ்நிலை தான் சரியில்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னுடைய ஜாதகம் பார்த்துட்டு சொன்னவங்க சொன்னதை கேட்டதும் எனக்கே உண்மையாகவே என்னோட ஜாதகம் தான் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் உங்கள் வாழ்க்கை இந்த கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அவரோட மனசில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சிருக்காரு. எல்லாருக்குமே கஷ்டம் என்னால் தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக இங்கே இருக்கவே கூடாது, அதனால் சோழன் பாண்டியன் அவங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையாது, அதனாலே நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த நிலா என்ன பண்ணுறான்னா, அவசர அவசரமாக நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அண்ணனை போய் தேடுங்க அப்படின்னுட்டு சேரன்கிட்டையும் சோழன்கிட்டையும் சொல்லி அனுப்பவும், நிலா பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நடேசன் கேட்குறாரு, என்னம்மா இவங்க அவசரமாக வண்டியில் ஏறி எங்கேயோ போகிறாங்க, என்ன ஆச்சா அப்படின்ட்டு கேட்க, நிலா சொல்கிறாங்க, இல்லை பொண்ணு வீட்டில் இருந்து ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்களா, அதனால் அண்ணன் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டே வெளியில் போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் ஆமாம் அவன் என்ன சின்ன பிள்ளையா லெட்டரை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போகிறதுக்கு, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டாமா, அவனுக்கு எந்த ஊரும் போகவும் தெரியாது, அங்கே யாரும் நமக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாதுமா, அவன் வந்துடுவாம்மா, அவனெல்லாம் யாரும் தேடிட்டு போக வேணாம் அப்படின்ட்டு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க, நாங்களே அவரை காணலை அப்படின்னு பயந்துட்டு இருக்கோம், இதில் நீங்கள் என்னடான்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் கேட்குறாரு, எதுக்கு பயம், அவன் என்ன சின்ன பையனா, அவனுக்கு எல்லா பக்குவமும் இருக்குது சரியா, கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கோயில் குளம் அப்படின்ட்டு உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்துடுவான், அதுக்கு போய் பயந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசினா என்னம்மா நீ அப்படின்ட்டு சொல்லவும், நிலா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் எப்பவும் போல் போய் அங்கே போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன், எனக்கு என்ன, நான் அங்கே போய் தான் உட்கார போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நடேசன் அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. அங்கிட்டு சோழனும் பாண்டியனும்
மணிஷ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. மணிஷே மணிஷே அண்ணன் வந்தாரா அப்படின்ட்டு கேட்கவும் மணிஷ் சொல்கிறாரு, இல்லையே பையா வந்து இங்கே வரவே இல்லையே, காலையில இருந்து பையா இங்கே காணோம், நான் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து மணிஷ் கேட்குறாரு, என்ன பையா, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் அண்ணனை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனேஷே, சும்மா தான் அண்ணன் எப்போவுமே காலையில் வேலைக்கு வந்துருமா, அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் மனீஷு, இன்னும் பையா வரவே இல்லை, நான் வந்ததும் சொல்லுதேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அடுத்து சோழன் பாண்டியன் வந்து டேய் வாடா போய் கோயில் போய் தேடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு வந்து தேடுறாங்க. அங்கேயும் சேரன் வந்து வரவே இல்லை. அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சோழனுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சோழன், அண்ணனை பார்த்துட்டிங்களா, கிடைச்சிட்டாரா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க, நாங்கள் வந்து சைட்டில் போய் தேடினோம், அங்கேயும் அண்ணன் இல்லைன்னு மணிஷ் சொன்னார், இப்போ கோயிலுக்கு வந்து தேடிட்டு இருக்கோம், இங்கே தேடி பார்த்துட்டு அண்ணன் இருந்தால் கூட்டிகிட்டு வந்துடுறோம் சரிங்களா அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொன்னாங்க, சரி நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக தேடி அண்ணனை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடவும் வீட்டில் பல்லவன் வந்து ஒரே அழுதுகிட்டே இருக்காரு. நிலா கிட்ட சொல்லி அழுறாரு, அண்ணன் கல்யாணம் வேணான்னு தான் சொன்னிச்சு, இப்போ நாமளே அவர் வந்து இந்த மாதிரி முடிவெடுக்க காரணமாயிட்டோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்க. நிலா சொல்கிறாங்க, டேய் பல்லவா, எதுக்குடா அழுதுகிட்டே இருக்க, இங்கே பாரு, நீ என்ன சின்ன பிள்ளையாடா, அண்ணன் வந்துடுவார் சரியா, அழாதடா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் மனசை தேத்துற மாதிரி பேசுகிறாங்க. அங்கிட்டு சேரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் வந்து அவர் மனசில் உள்ள எல்லா வருத்தத்தையும் அப்படியே மனசுலேயே புழுங்கிட்டு அப்படியே வருத்தப்பட்டு அப்படியே அழுதுட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. நாம் எப்படியாச்சும் வந்து நம்ம தம்பிங்களோட வாழ்க்கையிலேருந்து போனால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், எப்படியாச்சும் நம்ம எங்கேயாச்சும் கண்காணாத தூரத்துக்கு போயிட வேண்டியதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து பஸ்ஸை வந்து எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக வந்து ஒரு கார் வந்து நிற்குது. அப்போது வந்து பார்க்குறாரு சேரன், யார் கார்லேருந்து இறங்குறாரு அப்படின்ட்டு பார்க்கவும் அப்போ பார்த்தா ராகவ் கரெக்டாக கார்லேருந்து இறங்கி வராரு. வந்துட்டு, என்ன பிரதர் இங்கே இருக்கீங்க, எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் அவரை பார்த்த உடனே சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவர் என்ன இங்கே வந்திருக்காரு, இவர் நம்ம இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சால் வீட்டில் யாருக்காச்சும் சொல்லிடுவாரே அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரன் வந்து ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கவும் ராகவ் வந்துட்டு, என்ன ப்ரோ, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, எங்கே ப்ரோ, எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன், அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து திரும்ப கேட்குறாரு, நீங்கள் எங்கே இங்கே வந்திருக்கீங்க, எங்கேயாச்சும் நீங்களும் போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்க ராகவ் சொல்கிறாரு, இல்லை பிரதர், நான் எங்கேயும் போகலை, என்னோடய ஃப்ரெண்டு தான் ஊர்லேருந்து வராரு, அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டுட்டு, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க சேரனுக்கு பதில் சொல்லவே தெரியலை. நான் வந்து இங்கே தான் ப்ரோ, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அந்த ஊருக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் ராகவ் வந்து, சரி நீங்கள் தான் வீட்டில் மூத்தவர், எல்லாருக்கும் அவ்வளவு வந்து பார்த்து செய்கிறீங்கல்ல, வீட்டில் எல்லா பொறுப்பும் உங்கள் தலைமையில் இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து ஆமாம் அப்படின்ட்டு தலையாட்டுறாரு. ராகவ் சொல்கிறாரு, மூத்தவராக இருந்துட்டு எல்லாரையும் அவ்வளோ பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் ப்ரோ, உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதுவும் நிலா வந்து உங்களை பற்றி அவ்வளோ பெரிய விதமாக பெருமையாகவே சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போவும் அப்படின்ட்டு சொல்லவும் உங்கள் தம்பிங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க பிரதர், நானும் உங்களை போல் அண்ணன் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லவும் ராகவ் சொல்கிறாங்க, நிலா சொன்னாங்க, நீங்கள் அம்மா இல்லாத குறைய நீங்கள் தான் எல்லாருக்கும் தீர்த்து வைக்கிறீங்க, வீட்டில் உள்ள எல்லாரையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னதை கேட்ட உடனே எனக்கும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து அவர் சொன்னதை கேட்ட உடனே அவரோட கண்ணு கலங்குது. ராகவ் வந்து கேட்குறாரு, நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்க, தனியாக வந்திருக்கீங்க, ஏன் வீட்டில் யாரும் வரலையா அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் சொல்கிறாரு, இல்லை அவங்க எல்லாரும் வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க, நான் வந்து அவங்கள யாரும் வர வேணாம், அவங்களுக்கு தொந்தரவு தர வேணாம் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் ராகவ் கேட்குறாரு, சரிங்க பிரதர், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு அவ்வளோ பரிமாறி எல்லாமே
செஞ்சீங்க கவனிச்சிங்கல்ல, இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஒரு கப் காஃபி வாங்கி தரேன், வாங்க குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து வேணாம் பிரதர் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்ல ராகவ் என்ன பிரதர் நான் கூப்பிட்றேன் நீங்கள் வரமாட்டிங்களா, ஒரு கப் காஃபி தானே வாங்க சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கூட நின்று வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ராகவ் கேட்குறாரு நீங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறீங்க, ரிட்டன் எப்போ வருவீங்க ப்ரோ அப்படின்னுட்டு. அப்போ சேரன் வந்து என்ன சொல்லனே தெரியாமல் கண்டிப்பாக ஒரு வாரமாச்சும் ஆயிருங்க அப்படின்ட்டு சொல்ல ராகவ் கேட்குறாரு அப்போ யார் ப்ரோ எல்லாருக்கும் சாப்பாடுலாம் செய்வாங்க, நிலாவுக்கு ஏற்கனவே சமைக்க தெரியாது அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் போயிட்டா யார் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு கேட்கவும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து அவர் உணர்றாரு, ஐயோ அவங்க யாருக்குமே எதுவுமே சரியாக செய்ய தெரியாதே, நாம் இப்படி அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து சேரன் என்ன பண்ணுறாருன்னா சரிங்க ப்ரோ நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோட பேக்கை எடுத்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே கிளம்பிடுறாரு. அவர் கிளம்புறத பார்த்த உடனே ராகவ் வந்து மனசுலேயே நினைக்காரு, ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னவர் திடீர்னு ஆட்டோவில் ஏறி எங்கே தான் போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்க கரெக்டாக வந்து சோழனும் பாண்டியனும் அப்படியே வராரு. வந்த உடனே வந்து ராகவ் வந்து ஹாய் ப்ரோ சோழன் நீங்களா, பாண்டியன் நீங்களா, இங்கே வாங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட சோழன் வந்து ராகவை பார்த்துட்டு மனசுல இவர் வேற இருக்கிற அவசரத்தில் புரியாமல் நம்மளை கூப்பிட்டு பேசுறதுக்காக கூப்பிடுறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பாண்டியன் கிட்ட கேட்கவும் பாண்டியன் வந்து டே வாடா நிலாவுடைய ஆஃபீஸ் முதலாளி வேலை, நம்ம போய் பேசலைன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் வந்து ராகவ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ராகவ் வந்து என்ன இங்கே யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து நான் போய் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன் சோழா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்து தேட போயிடுறாரு. ராகவ் வந்து கேட்குறாரு நீங்கள் வரதை பார்த்தா யாரையோ தேடுற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்ட்டு. சோழன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ் அப்படின்ட்டு சொல்லவும் ராகவ் வந்து ஹே ப்ரோ எனக்கு தெரியும் நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு, உங்கள் அண்ணனை தானே அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து அதிர்ச்சியாக வந்து என்ன எங்கள் அண்ணனையா உங்களுக்கு எப்படி தெரியும் ராகவ் அப்படின்ட்டு கேட்க ராகவ் சொல்கிறாரு அட இவ்வளவு நேரமாக இங்கே தான் என் கூட நின்று பேசிட்டு இருந்தார் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து அதை கேட்ட உடனே ஏய் பாண்டியா பாண்டியா இங்கே வா ஏன் அப்படின்ட்டு கூப்பிட பாண்டியனும் ஓடி வந்துடுறாரு. என்னடா ஆச்சு சோழா எதுக்கு கூப்பிட்ட, நான் தான் தேடிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து டேய் ராகவ் வந்து ஏதோ சொல்கிறாருடா, நம்ம அண்ணனை இவர் பார்த்துருக்காராம் இங்கே அப்படின்ட்டு சொல்லவும் உடனே ராகவ் வந்து என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் இவ்வளவு பதட்டமாக இருக்கீங்க, ஏன் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் வந்து அதெல்லாம் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அண்ணனை எங்கே பார்த்தீங்க அப்படின்ட்டு கேட்கவும் ராகவ் சொல்கிறாரு இப்போ தான் நீங்கள் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், இவ்வளோ நேரம் என் கூட இங்கே இருந்து பேசிட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இப்போ தான் ஆட்டோவில் ஏறி போனார் அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து ஆட்டோவில் ஏறி போயிட்டாரா, அவர் எங்கே போகிறாருன்னு உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்ட்டு கேட்க ராகவ் சொல்கிறாரு இல்லை நானும் தான் கேட்டேன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னுட்டு, ஆனால் அவர் தான் எதுவும் சொல்லவே இல்லை, ஆனால் வரதுக்கு ஒரு வாரமாச்சும் ஆகும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனார் அப்படின்ட்டு சொல்லவும் ராகவ் வந்து திரும்ப கேட்குறாரு ஏதாச்சும் பிரச்சனையா பிரதர், நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு கேட்க அடுத்து வந்து சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து சொல்கிறாரு டேய் சோழா வாடா போய் வந்து தேடலாம், இப்படியே பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும்டா அப்படின்ட்டு சொல்ல உடனே சோழனும் பாண்டியனும் ராகவ் கிட்ட சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சோழனுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சோழன் பார்த்துட்டிங்களா அண்ணனை, நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமா அண்ணனை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு கேட்க சோழன் வந்து சொல்கிறாரு இல்லை நிலா நாங்கள் ஒவ்வொரு இடமா தேடிட்டு தான் வரோம், இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து தேட வந்தோம், அப்போ வந்து ராகவ் அங்கே இருந்தார், ராகவ் என்ன சொன்னார்னா அண்ணனா இங்கே பார்த்துருக்காரா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து நிலா கேட்குறாங்க அண்ணனை பார்த்துருக்காரா, அப்போனா அண்ணன் எங்கே போயிருக்காருன்னு ராகவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ட்டு கேட்க அப்போது சோழன் சொல்கிறாரு நானும் ராகவ் கிட்ட கேட்டேன், ஆனால் அவருக்கு அண்ணன் எங்கே போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியலையா, ஆட்டோவில் ஏறி எங்கேயோ போனாராம், ஆனால் எந்த ஊருக்கு போயிருக்காரு எந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிற எதுவுமே அவருக்கு தெரியலை அப்படின்ட்டு சொல்ல நிலா வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. பதட்டப்பட்டு
பேசுகிறாங்க. சோழன், எப்படியாச்சும் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவீங்கல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நிலா, அதான் நாங்கள் வந்து அண்ணன் வந்து ஆட்டோவில் தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நாங்கள் எப்படியாச்சும் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ அங்கிட்டு வீட்டில் வந்து பல்லவன் வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கான். அண்ணே எப்போ வரும் அண்ணே, ஏன் அண்ணே இப்படி அண்ணன் வந்து இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணே, எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரியே இருக்கு அண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, டேய் பல்லவா, நம்ம இருக்கிற நிலமையில நீ வேற உடம்பு சரியில்லாமல் ஆக்கிக்காதடா, அண்ணன் வந்துடுவார்ரா, நீ ஏண்டா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ட்டு சொல்லவும் பல்லவன் சொல்கிறாரு, இல்லை அண்ணே, என்னை விட்டு யாராச்சும் போயிட்டாங்கன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, அதுவும் சேரன் அண்ணன் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ நிலா சொல்கிறாங்க, இங்கே பாடுறா, சோழனும் பாண்டியனும் அண்ணனை வந்து எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆட்டோவில் ஏறி போகிறத பார்த்துருக்காங்க போல், சரியா, அவங்க வந்து அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நீ ஒன்றும் வருத்தப்பட்டு அழாத, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்கடா அப்படின்ட்டு சொல்லவும் பல்லவனு சரிங்க அண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே மனசை வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.